இன்றைக்கி நாங்கள் இங்கே அந்த இறால் நோண்டுறது இப்படி பார்ப்போம். இறால் நோண்டுறதுக்கு வேறு சிஸ்டம் பயன்படுத்துகிறவ. சில பேர் கோதோடு சமைக்கணும், சில பேர் கோது இல்லாமல் அப்படியே துப்புரவை எடுத்துகிட்டு சமைக்கிறவ. சில பேர் என்ன சொன்னால் அந்த இறாலின் மூஞ்சை இருக்குல்லோ, அந்த தும்பு வரும், அதுகள் எல்லாத்தையும் கறிக்குள்ளே சேர்க்கிறதில்ல, அதை பொரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அப்படி செய்கிறது. இது நாங்கள் கூடுதலாக அதை தவிர்த்துட்டு தனியாக இறாலை மட்டும்தான் எடுக்கிறது. அந்த சின்ன ஆக்கள் சாப்பிட்றோடைய கொஞ்சம் அரையாண்டு பொடியினக்காக இந்த இறால் முதலாவது நாங்கள் இங்கே பாருங்கள், இந்த மூஞ்சை இதுக்குள்ளே கையை கொடுத்து இப்படி எடுத்துட்டு இது ஒரு போதா முன்னோக்கிலிருந்து மேலிருந்து கீழாக எடுத்துன்னு வந்துட்டு தொங்கலில் அப்படியே ஒரு அமர்த்தியோட அது வெளியில் வரும். அதை இங்கே போட்டு இதோட அங்கே போடலாம். இந்த இறால் வெண்டைக்கு நாங்கள் பார்க்க வேண்டியது என்றால், இந்த பெரிய இறால் வேண்டக்கூடாது, குருணியும் வேண்டக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் அதை பிடித்து அதை செய்கிற அளவில் வெறுத்துப்போம். இது மீடியம் சைஸில் வேணும்னா இறாலும் சுவையாக இருக்கும், அதே நேரம் உங்களுக்கு வேலைக்கும் இலகுவாக இருக்கும். இதில் வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த இறால் நாங்கள் இந்த கடலால் கொண்டு வந்துடணும், உயிரெல்லாம் வேண்டணும் என்றதல்ல. இப்போ காலம் பிடிச்சது மத்தியானம் பின்னேரம் கொண்டாலும் பரவாயில்லை. ஏனென்றால் இறால் கொஞ்சம் நேரம் செல்ல சுவை அதிகரிக்கும் என்றொரு பழையாக்கள் சொல்கிறத. நண்டும் அப்படித்தான், இறால் நண்டெல்லாம் கொஞ்சம் ஏதோ செல்ல சுவை அதிகரிக்கிறேன்னு சொல்கிறது. அதுக்காக நல்ல நாரை விட்டு சாப்பிட்றேன்னு இல்லை. இது இந்த நல்ல வெள்ளை இறாலும் இல்லை, நல்ல சிவப்பு இறாலும் இல்லை. ஆனால் இது கால் நல்ல சிவப்பு பெறணும். இது ஒன்றும் சுவையான இறாலுகள். நீங்கள் இப்போ அதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இறாலின் சுவை ஒரு தனி. இது எந்த அசைவ உணவையும் விரும்பி சாப்பிடாதவையும் இந்த இறால் பொரியலை கண்டால் ஒரு ஆர்வமாக சாப்பிடணும். நீங்களும் இருக்கா இதை கொஞ்சம் வேண்டி சமைச்சு சுவைச்சு பாருங்கள். நன்றி.